ஒரு ஸ்பைனா சிக்ஸ் பேக்ஸோட தான் இருக்கணும்னு யார் சொன்னா? இந்த படத்துல பிசிக்கல் அப்பியரன்ஸ் விட கரேஜ், கான்பிடன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் தான் முக்கியம்னு ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. நான் உங்க யாரு வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2015ல ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ஆக்ஷன் பிலிம் தான் ஸ்பை. இந்த படத்தை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. வரன் அப்படிங்கிற ஒரு பல்கேரியன் சிட்டில நம்ம ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்றது மூலியமா தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கான ரீசன் நம்ம கதையோட புரோட்டோகனிஸ்ட் சூசன் கூப்பர். இவங்க ஸ்பை ஏஜென்சில பேஸ்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி. இவங்க தான் இயர் பீஸ் மூலியமா நம்ம ஸ்பைக்கு பின்னாடி இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க முன்னாடி ஸ்பை வேலை செய்வாங்க. பல்கேரியன் சிட்டில நடந்த சக்சஸ்ஃபுல்லான மிஷனை செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம ஹீரோ புரோட்டோகனிஸ்ட் ஒரு டின்னர் டேட்டுக்கு கூட்டு போவாங்க. அந்த டின்னர் டேட் சீன்ஸ்ல தான் புரோட்டோகனிஸ்ட்க்கு ஹீரோ மேல கிரஷ் இருக்கிறத ஹியூமரஸா காமிச்சிருப்பாங்க. அடுத்து ஒரு மிஷனை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த மிஷன்ல ஹீரோ இறந்துருவாரு. அந்த மிஷன்ல ஹீரோவை கொன்னது ரேனா அப்படிங்கிற ஒரு முக்கியமான வில்லன். இந்த மிஷன்லயே நம்ம ஹீரோ இறந்ததுனால அந்த மிஷன் இன்கம்ப்ளீட்டடா இருக்கும். இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக சீஃபும் மத்த ஏஜென்ட்ஸும் யார் அனுப்புறதுங்கிற ஒரு ஆர்குமெண்ட்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அண்ட் அந்த டைம்ல பேஸ்மெண்ட் ஒர்க்ல இருக்கிற நம்மளோட புரோட்டோகனிஸ்ட் இந்த மிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. இத கேட்ட இன்னொரு ஏஜென்ட் ரிக்ஃபோர்ட் இவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டு இவங்களை அனுப்புற மாதிரி இருந்தா நான் குவிட் பண்றேன்னு சொல்லிட்டு கோவமா வெளியே போயிருவாங்க. இந்த மிஷனுக்கு நம்ம புரோட்டோகனிஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்கப்போ சீஃப் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் பாப்பாங்க. அதுல நம்ம புரோட்டோகனிஸ்ட் செம்மையா ஒரு ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி வில்லன்களை எப்படி அழிக்கிறதுன்ட்டு. பட் இந்த மிஷன்ல புரோட்டோகனிஸ்ட் அனுப்புறது வெறும் ஸ்பை பண்ணி ரிப்போர்ட் சென்ட் பண்றதுக்கு மட்டும்தான், எந்த ஆக்ஷனுக்காகவும் இல்ல. அண்ட் முக்கியமா எந்த டார்கெட்ஸ் கூடயும் நேரடியான கான்டாக்ட் இருக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸ்பைங்கிறதுனால ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி கொடுத்திருப்பாங்க நம்ம புரோட்டோகனிஸ்ட்க்கு. அந்த ஐடென்டிட்டிக்கு ஏத்த மாதிரியே ரெடி ஆகி பாரிஸ்க்கும் கிளம்பிடுவாங்க இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக. இந்த டைம் பேஸ்மெண்ட்ல இருந்து ஒர்க் பண்ண போறது நம்ம புரோட்டோகனிஸ்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான்சி. பாரிஸ் ரீச் ஆனதுல இருந்து அங்க கோவமா போன இன்னொரு ஸ்பை ஏஜென்டான ரிக்ஃபோர்ட் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹியூமரஸா காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மிஷன்ல இருக்கப்போ ஒரு பில்டிங்க தேடி போவாங்க. அங்க ஒரு க்ளூ கிடைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப கூட இன்னொரு ஸ்பை ஏஜென்டான ரிக்ஃபோர்ட் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்பை ஏஜென்ட்டுக்கு நம்ம புரோட்டோகனிஸ்ட் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல, கண்டிப்பா ஏதாவது சொதப்பிடுவாங்கன்னு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. போன இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு வந்த இன்னொரு ஸ்பை ஏஜென்ட்டோட பேக மாத்தி ஒரு பாம்ப ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க. இது தெரியாம நம்ம புரோட்டோகனிஸ்ட ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஸ்பை ஏஜென்ட் நேரா ஒரு கான்சர்ட் குள்ள போயிருவாரு. அண்ட் நம்ம புரோட்டோகனிஸ்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பேக்ல பாம்பு இருக்கிறத சொல்லி கடைசியில அந்த பேக தூக்கி ஒரு லேக்ல வீசிடுவாங்க. பாம்பும் லேக்ல பிளாஸ்ட் ஆயிடும். அந்த பாம்பை ரீப்ளேஸ் பண்ணவன நம்ம புரோட்டோகனிஸ்ட் கண்டுபிடிச்சு ஃபன்னான வகையில கொல்லவும் செஞ்சிருவாங்க. இதுக்கு மேல எதுவும் பண்ண வேணாம், போதும் சூசன், திரும்பி வந்துருங்கன்னு சீஃப் சொல்லுவாங்க. பட் ஆனா சூசன் கேட்காம இல்ல நான் இதை கண்டினியூ தான் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வேற ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து அதுக்கேத்த மாதிரி மாற சொல்லுவாங்க. இந்த டைம் மிஷன் எக்ஸிக்யூட் பண்ண போறது ரோம், இட்டாலி. அங்க லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஸ்பை ஏஜென்ட்ட மீட் பண்றாங்க சூசன் கூப்பர். அங்க இருந்து அடுத்த டார்கெட்டை மீட் பண்றாங்க. அண்ட் அடுத்த டார்கெட்டை மீட் பண்றதுக்கு உள்ள கேசினோக்குள்ள போகணும். பட் இந்த ஐடென்டிட்டில போக முடியாதுன்னு அவங்களோட ஓஜி ஐடென்டிட்டிக்கே போயிடுறாங்க. அண்ட் அங்கேயும் நம்ம இன்னொரு ஸ்பை ஏஜென்டான ரிக்ஃபோர்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. பட் இந்த டைம் உள்ள போறக்கே அவரு தான் ஹெல்ப் பண்றாரு. நம்ம புரோட்டோகனிஸ்டும் எப்படியாச்சும் டார்கெட் கிட்ட ரீச் ஆகணும்னு பாக்குறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை கொன்ன ரேனாவை மீட் பண்ணிடுறாங்க. ரேனாவை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு ஆபத்துல இருந்து ரேனாவை காப்பாத்தி இருப்பாங்க. அதனால ரேனா பிரைவேட் ஜெட்ல சூசனுக்கு ஒரு ட்ரிப் தரதா சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த பிரைவேட் ஜெட்ல போயிட்டு இருக்கப்போ ஒரு வைன் கிளாஸ்ல இவங்களுக்கு ஒரு மருந்து கலந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா ரேனாக்கு சூசன் மேல லைட்டா ஒரு டவுட்டும் இருக்கும். ஆனா அதே பிளைட்ல பார்டெண்டரா ஒர்க் பண்ற ஒருத்தன் ரேனாவை கொல்ல ட்ரை பண்றப்போ சூசன் தான் வந்து காப்பாத்துவாங்க. அப்ப சூசனை பார்த்து நீ யாரு அப்படின்னு கேக்குறப்போ ரேனாட்ட சூசன் ஒரு பொய் சொல்லுவாங்க. உங்களுக்காக அனுப்பிச்ச ஒரு பாடி கார்டு தான் நான், உங்க அப்பா தான் என்ன அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்னு சொல்லி ரேனா கிட்ட ஒரு பொய் சொல்லிடுவாங்க சூசன். அடுத்த நாள் ஹோட்டல்ல இருந்து வெளியில வந்தோடனே ரேனாவை அட்டாக் பண்ண வருவாங்க. நம்ம புரோட்டோகனிஸ்டான சூசனும் மாசா ஸ்கூட்டர்ல போய் அவங்கள புடிச்சு கொன்றுவாங்க. யார் அதை அட்டாக் பண்ணதுன்னு பார்த்தா இவங்க ஸ்பை ஏஜென்சிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இன்னொரு ஸ்பை ஏஜென்ட்டா இருப்பாங்க. அண்ட் இந்த கேப்ல இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க ஃப்ரெண்டான நான்சியும் கிளம்பி வந்துருவாங்க. அந்த நாள் நைட் ரேனா ஒரு பிசினஸ் பத்தி பேசுறதுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுக்கு பாடி கார்டா சூசன் நின்னுட்டு இருப்பாங்க. அந்த மீட்டிங் பேச வந்தது யாருன்னு பார்த்தா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் பாம்பு வச்சப்போ க்ளூல சஸ்பீஷியஸா
மாட்டின ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரை அந்த பாம் ரீப்ளேஸ் பண்ணவனோட கேமரால கூட பாத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் சூசனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இன்டென்ஸான ஒரு ஃபைட் சீன் நடக்கும். அண்ட் அந்த ஃபைட்ல அந்த பொண்ணை கொன்றுவாங்க. அது சூசன் கிடையாது, ஆனா அந்த செத்து போன அந்த ஹீரோ. அந்த ஹீரோ செத்து இருக்கவே மாட்டாரு, ரேனா கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அவரோட டெத்தையும் அருமையா ஃபேக் பண்ணி வச்சிருப்பாங்க. சூசனை பத்தி ரேனாக்கு முன்னாடியே தெரிஞ்சதாகவும் சூசனையும் ஆல்டோவையும் புடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோ ரேனாக்கு தெரியாம வந்து சூசனை பார்க்க வருவாரு. அப்ப பார்க்க வரப்போ, நான் ரேனா கூட சேர்ந்து எந்த வேலையும் செய்யல, நான் அவங்க அண்டர் கவரா போறக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் அவ கூட இப்படி இருக்கேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. இதுக்கப்புறம் ஆல்டோவும் சூசனும் தப்பிச்சிருவாங்க. ரேனாவும் இந்த படத்தோட முக்கியமான வில்லனும் ஒரு பிசினஸ் டீலிங்ல இருப்பாங்க. அது கூட நம்ம ஹீரோவும் இருப்பாரு. இந்த டைம்ல தான் சூசன் ஒரு என்ட்ரி கொடுத்து, ஹீரோவை உயிரோட விட்டீங்கன்னா நானும் இந்த பிசினஸுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மெயின் வில்லன் அதாவது லூக்கான்றவன் டைமண்ட வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் அதை வச்சு ரேனா கிட்ட இருக்கிற நியூக்ளியர் பாம் வாங்குறது தான் பிளான். ஆனா இவன் நியூக்ளியர் பாம்ப பார்த்த உடனே சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கொன்னுட்டு டைமண்டையும் பாமையும் தூக்கிட்டு போலாங்கிறத முடிவு பண்ணிருப்பான். இந்த சீக்வன்ஸ்ல நம்ம சூசன் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போன மெயின் வில்லனையும் புடிச்சு அவரை கொலையும் பண்ணிருவாங்க. அண்ட் அவரை கொலை பண்றதுக்கு மெயினா ஹெல்ப் பண்றது இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான்சி. வெற்றிகரமா இந்த மிஷனை அக்கம்ப்ளிஷ் பண்ண விதமா இந்த ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல சூசனோட கான்பிடன்ஸ் ஒவ்வொரு பிரேக் த்ரூலயும் எவ்வளவு க்ரோ ஆகுதுங்கிறத நோட்டீஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எனக்கு பர்சனலா சூசன் அண்ட் நான்சி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிக் ஃபார்டுங்கிற ஸ்பை ஏஜென்ட்டும் ஆரம்பத்துல இருந்து இவங்க மேல நம்பிக்கை இல்லாம இருந்தவரு கடைசியில இவங்க மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ணதை பார்த்துட்டு அப்ரிஷியேட்டும் பண்ணுவாரு, கொஞ்சம் சர்காஸ்டிக்கா. இந்த படம் ஒரு ஸ்பை காமெடி மட்டும் இல்ல, நெவர் ஜட்ஜ் a book by its coverன்னு செம என்டர்டைனிங் வேலை சொல்லுற ஒரு ஆக்ஷன் பேக்ட் என்டர்டைனர். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட எக்ஸ்பிளனேஷனும் ரிவ்யூஸும் பாக்குறதுக்கு ஹவுஸ் ஆஃப் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவில பார்க்கலாம். பாய்.